அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிற மத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நோன்பின் சட்டங்கள் முதலாவது காணொளி. இந்த காணொளியில் இந்த நோன்பின் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த பகுதியில் தொடராக ரமலானை பற்றிய செய்திகள் அனைத்தும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் தொடராக பதிவு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். அனைவரும் தவறாமல் அதை பார்த்து பயன்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை அன்புடன் முன்வைத்தவனாக இப்போ நம்ம காணொளிக்குள்ளே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளியோட முதல் தலைப்பு ரமலானை வரவேற்போம். ரமலான் இன்னும் சில தினங்களில் வரப்போகிறது. கேட்கும் பொழுதே எவ்வளவு சந்தோஷமாக, உள்ளத்திற்கு மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக அனைவருக்கும் இது இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ரமலான் ஒவ்வொரு வருடமும் ரமலான் உற்சாகமாக வந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்காக நம்மில் பலரும் தயார் நிலையில் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு சாரார் வேலை, படிப்பு, நிக்கா என்ற அற்ப காரணங்களை கூறி ரமலானை பாழாக்கி விடுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன புது வகை உணவு செய்யலாம், சஹருக்கு என்ன செய்யலாம், இஃப்தாருக்கு என்ன செய்யலாம் என்பதில் அதிகமாக யோசித்து கொண்டே நோன்பை பாழாக்கி விடுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன புது வகை உணவு செய்யலாம் அப்படின்னு அதிலேயே தங்களுடைய காலத்தை போக்கி அதிலேயும் நோன்பை பாழாக்கி விடுகிறார்கள். இன்னும் சிலர் உண்ணுவது, உறங்குவது என்பதிலேயே ரமலான் மாதம் முழுமையாகவே சென்றுவிடும். இன்னும் சிலருக்கு பிறை பற்றி கருத்து வேறுபாடு, தராவிக தொழுகை எண்ணிக்கை பற்றி கருத்து வேறுபாடு, இதிலேயே பலருக்கும் ரமலான் பாழாக்கி விடுகிறது. நவுது பில்லா. வருடத்தில் ஒரு முறைதான் இந்த ரமலான் நமக்கு கிடைக்கின்றது. அதையும் அற்பமான காரணங்களுக்காக நாம் பாழாக்கி விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோன்ற கருத்து வேறுபாடுகளிலேயே நமது காலம் முழுமையாக கழிந்து விடக்கூடாது. மார்க்கம் இன்னதென தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் யாரும் எதையும் சொல்லி நம்மளை திசை திருப்ப முடியாது. சைத்தான் இந்த உலகத்தில் அதிகமான தன்னுடைய சிகாக்களின் மூலம் ஏராளமான குழப்பங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி முழுமையாக நமது வணக்கங்கள் என்ன தவறான வழியில் நடைபெறணும், அந்த வணக்கங்கள் அல்லாஹ்விடம் சென்று அடையக்கூடாது என்று அவன் சைத்தான் கங்கணம் கட்டி கொண்டு பல அறிஞர்கள், உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை சைத்தான் அவனது மாய வலையில் சிக்க வைத்து வேறு சில காரணங்களுக்காக மார்க்கத்தை தப்பும் தவறமாக சொல்லி மக்களை வழிகெடுக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்காங்கிறத நம்ம கவனமாக இருக்கணும். அதனால் முஸ்லீம் ஆகிய ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொரு வணக்கத்தை பற்றியும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும், பிடிக்காது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது எது, சொல்லாதது எது என்பதை பற்றி தெளிவாக நம்ம புரிஞ்சிருக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறை தான் இந்த ரமலான் நமக்கு கிடைக்கின்றது. அதையும் அற்ப காரணங்களாக சொல்லிக்கொண்டு நம்ம பாழாக்கி விடக்கூடாது. ஏனென்றால் எத்தனையோ நபர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் சென்ற ரமலானில் நம்முடன் உயிருடன் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இப்போது
நம்மை விட்டும் பிரிந்து அல்லாஹ்வின் அழைப்பின் பால் சென்று விட்டார்கள். அதை கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொருவரும் நாம் இந்த ரமலானை அல்லாஹ் அற்புதமான முறையில் நமக்கு ஆரோக்கியத்தோடு சந்திக்க வழங்கியிருக்கிறான் என்றால் அடுத்த வருஷத்துக்கு நாம் இருப்போமா என்பது நம்மளுடைய கையில் இல்லை. அதனால் இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் நோன்புகளை அதற்குரிய அனைத்து நன்மைகளையும் சரியாக நம்ம செயல்படுத்தி நிறைவேற்றி விட்டோம் என்ற திருப்தியோடு நம்ம அமர்ந்திருக்க வேண்டும். யாரெல்லாம் மரணம் எப்போது வேணாலும் வரலாம் என்ற நம்பிக்கையில் யாரெல்லாம் நான் ரெடியாக இருக்கிறேன், தயாராக தான் இருக்கிறேன், எனது கடமைகளை நான் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டேன். இது ரமலானில் உள்ளது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அன்றைய கடமைகளை சரியாக நான் முடித்து விட்டேன் என்ற திருப்தியோடு அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு தூங்க செல்ல வேண்டும். அந்த தூக்கமே இறுதி தூக்கமாகவும் இருக்கலாம். அல்லாஹ் நாடினால் மீண்டும் நமக்கு உயிர் கொடுத்து எழுப்பினால் இலைஹி நுசூர், அந்த தெளிவான வழியிலேயே நான் இருப்பேன், அந்த வழியில் நான் நடப்பேன் என்று உறுதி கூற வேண்டும். சரியா? அப்போ காரணம், உடலில் ஆரோக்கியம் இருக்கும்போது அதன் அருமையை தெரியாமல் பலர் இருக்கிறார்கள். சாகும் நேரத்தில் தான் அதன் அருமை பெருமை எல்லாம் பலருக்கு விளங்குகிறது. ரமலான் வரும் முன்பே நாம் ரமலானில் இருக்கும் அமல்களை செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய வேலை, படிப்பு, அனைத்து காரியங்களை ஆகியவற்றையும் ரெடியாக செயல்படுத்துவதற்கு தயாராக்கி கொள்ள வேண்டும். நம்மில் எத்தனை நபர்கள் இந்த ரமலானை முழுமையாக அடைய போகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் இயன்ற அளவுக்கு இப்போது இருந்தே நாம் ரமலானுக்கு என்னென்ன அமல்கள் செய்யலாம், அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நம் மனக்கண் முன்னாலேயே ஒரு கணக்கை போட்டு தீர்மானித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் எந்த சைத்தானிடம் இருந்தும் நம்மளை வழி கெடுக்க முடியாது. நம்மளுடைய காரியங்களை உறுதியாக திட்டமிட்டபடி செய்து முடித்துவிட நமக்கு அது ஏதுவாக அமையும். அதை எப்படி செய்யலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு சரியாக வரையறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன் என்று சூரத்துல் முல்குல் அல்லாஹ் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆக நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் வழங்கி இருப்பது ஏன்னு கேட்டால் சோதனை தான். நீங்கள் நல்லவர்களா, நன்மையை செய்கிறீர்களா, தீமையை செய்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான். நன்மை செய்தால் சொர்க்கம் வழங்குவோம், தீமையில் இருந்தால் நரகத்தை கொடுத்து விடுவோம் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால்தான் இந்த உலகத்தை படைத்து முதல் மனிதராகிய ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக சந்ததிகளை பல்கி பெருக செய்தான். இதுதான் அடிப்படை காரணம். சரியா? அல்லாஹ் சொர்க்கத்தில் படித்து அவங்க 2 பேரையும் குடியமர்த்தியிருந்தான். எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஒரே ஒரு மரத்தை மட்டும், இந்த மரத்தை நெருங்காதீங்கிறது தான் அவங்கக்கிட்ட கட்டளை. நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும்னு நம்ம மனசு அப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். யாராவது ஒருத்தவங்க எதுவுமே தெரியாமல் மூடிக்கிட்டு இருந்தால் யாராவது மூடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வழியில் போகிறவங்க வரவங்க எல்லாம் அதை போய் திறந்து பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் இறைவன் படைத்த குணம், மனிதனுடைய குணம். அந்த அடிப்படையில் இப்படி ஒரு கட்டளையை செஞ்சு அதை மீற செய்து அதையே அவர்களுக்கு குற்றமாக சுமத்தி அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் நன்மையை செய்கிறார்களா, தீமையை செய்கிறார்களா என்பதை சோதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்த நோக்கமே அவனை இக்லாஸான முறையில், தூய்மையான முறையில் அவனுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளை செய்ய வேண்டும். அதில் எந்த ஒரு சிறு துளி கூட களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, சிறுக்கு இணை வைப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பல வசனங்களில் அல்லாஹ்வும்
பல மொழிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். வணக்கம் என்பது தூய்மையான முறையில் இக்லாஸோடு அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் அது இருக்க வேண்டும் என்பது. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு என்ன, அதில் மிக முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடியது தக்வா, இறை அச்சம். இந்த இறை அச்சத்தை அதிகப்படுத்துவதற்காக, அது எப்போதெல்லாம் நம்மக்கிட்ட டவுன் ஆகிடுதோ, குறைந்து விடுகிறதோ, அதைகளை மேம்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு ஏற்பாட்டை நமக்கு பல விதங்களில் பல இபாதத்தின் மூலமாக நமக்கு செய்திருக்கிறான். நம்ம இறையச்சத்தை பெற்றுக்கொண்டு தூய்மையாக வழங்கணும், அல்லாஹ்வை வணங்கணும். அதான் அதோடைய காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்த நோக்கமே அவனை தூய்மையான முறையில் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்கு இந்த ரமலானில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ரமலான் மாதத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ரமலான் மாதத்தில் அந்த வாய்ப்பை ஒருபோதும் நாம் தவற விட்டுவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ரய்யான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோம்பாளிகள் நுழைவார்கள். யார்? நோன்பு நோற்றுவர்கள் மட்டும்தான் அதன் வழியாக அந்த சொர்க்கத்தில் ரய்யான் என்ற அந்த வாசல் வழியாக நுழைவார்கள். நோன்பு நோற்றுவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். இது நோம்பாளிகளுக்கு மாத்திரமே பிரத்யோகமாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற ரய்யான் என்ற அந்த வாசல். நோம்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அந்த வாசல் அடைக்கப்பட்டுவிடும். அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் 1896வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. நம்மில் எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை அடையப் போகிறோம் என்பது அல்லாஹ்வுக்கே அறிந்த விஷயம். என்றாலும் அதில் ஒரு ஆளாக நாமும் இருக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் அதற்கான அக்கறையும் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் வரப்போகிறது. அதை எந்த விதத்தில் எப்படி ஆதரித்து வரவேற்கப் போகிறோம் என்பதுதான் இப்போது நம் முன்னால் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். ரமலான் என்பது நோன்பிற்கு மட்டும்தானா என்றால் இல்லை. அதில் பல விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியிருக்கான். நம்மில் பலர் ரமலான் என்றாலே நோன்பு மட்டும் நினைவில் வரும். காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நம்ம இருப்பது இல்லை. ரமலானின் நோன்பு என்பது ஒரு பகுதி மட்டுமே. அதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கின்றன. ரமலான் என்பது, அதாவது ரமலான் என்றால் அமைதிக்கான மாதம், உடல் ஆரோக்கியத்திற்கான மாதம், நல்ல அமல்கள் எந்த இடையூறும் இல்லாமல் செய்ய ஏற்ற ஒரு மாதம், அல்லாஹ்வின் மன்னிப்பையும் கருணையும் பெற்றுத்தரும் அற்புதமான ஒரு மாதம், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம், அல் குர்ஆன் அதிகம் ஓத ஏற்ற ஒரு மாதம், பாவங்களை விட்டும் விலகி நல்லோர்களாக மாற ஏற்ற ஒரு மாதம், அல்லாஹ்வை நெருங்க ஏற்ற அற்புதமான ஒரு மாதம், தானம் தர்மங்கள் அதிகம் செய்ய ஏற்ற மாதம், உபரியான தொழுகைகள் தொழ ஏற்ற மாதம். சுபஹானல்லாஹ், இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் ரமலான் மாதம் பற்றி, அதிகமான அமல்களையும் பற்றி. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ரமலானில் நோன்புடன் நிறுத்தி விடாமல் நம்முடைய சக்திக்கு ஏற்றார் போல அதிகம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அது நடக்கும். அதற்கான முன்னெச்சரிக்கையோடு முன் ஏற்பாட்டோடு நாம் அனைவரும் இருக்க வேண்டும். நம்மில் பலர் சரியாக தொழ மாட்டோம், ஆனால் அல் குர்ஆன் ஓத மாட்டோம், பாவங்களிலிருந்து விலக மாட்டோம். ரமலான் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக அதிகமான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் பொழுது
ஏன் அதை ரமலான் வரை நாம் தாமதம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான நன்மைகள் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ரமலான் அல்லாத மாதங்கள்லையும் அதை செய்யணுங்கிறதுக்காக தானே ரமலான் மாதத்தில் அல்லாத வலியுறுத்தி கூறியிருக்கிறான். அப்போ என்றும் அதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் எவ்வளவு பெரிய அற்புதமான வாழ்க்கையாக, எவ்வளோ ஒரு பெரிய பேரின்பங்களை அடையக்கூடிய ஒரு வாழ்வாக அது அமையும் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். சைத்தான் இப்படி தான் நம்மை ஏமாற்றி கொண்டு இருப்பான். ரமலான் வரும்பொழுது மாற்றிக்கொள்ளலாம் என்று நமது மனசில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவான். பின்பு ரமலான் 10 நோன்புகள் பின்பு மாற்றிக்கொள்ளலாம் என்பான். பின்பு ரமலான் 20 நோன்பு பின்பு பார்த்து கொள்ளலாம் என்பான். பின்பு ஒற்றைப்படை நோன்பில் பார்த்துக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் பல விதமான அலட்சிய போக்குகளை நம்ம மனசில் போட்டு அந்த அமல்களை நம்மளிடமிருந்து ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பது தான் அவனுடைய குறிக்கோள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ரமலான் முடிய போகிறது, இதன் பின்பு மாறி என்ன ஆகப் போகிறது என்று கடைசி வரை நம்மை அமல் செய்ய விடாமல், பாவங்களிலிருந்து விலகவும் விடாமல் என்ன பண்ணுறான், சைத்தான் நம்மளை முழுமையாக பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவான். இந்த சிந்தனையிலிருந்து முழுமையாக நாம் மாற வேண்டும். அது முழுக்க முழுக்க சைத்தானுடைய சிந்தனை. இதில் முதலாவதாக பாவங்களிலிருந்து விலகி இன்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது பாவங்களிலிருந்து விலக ரமலான் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று பாவங்களிலிருந்து விலகி அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் செல்லக்கூடாது என்று உறுதியாக எண்ணம் வைத்து அல்லாஹ்விடம் தௌபா செய்து அவன் பக்கம் மீள்வோம். மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். ரெண்டாவதாக அமல்கள் செய்ய திட்டமிடணும். அமல்கள் என்றால் எது அமல், எது இபாதத் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களோ அதுதான் இபாதத்து. அதை முக்கியமாக நினைவித்து கொண்டு புதிதாக நூதனமாக உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட அனைத்து பிதுகத்திலிருந்தும் நாம் தெளிவாக விலகி கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஊருக்கு பயணம் செய்ய போகிறோம் அல்லது ஒரு தொழில் ஆரம்பம் செய்ய போகிறோம் என்றால் அதற்கு எவ்வளவு திட்டமிடுவோம், அதை பற்றி பலரிடம் ஆலோசனையை கேட்டு யோசித்து பின்பு தெளிவான பிறகுதான் ஆரம்பிப்போம். அழிந்து போகக்கூடிய உலகிற்கே இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் அழிவே இல்லாத மறுமை வாழ்க்கைக்கு தயார் செய்ய நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் நடுநிலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். அமைதியாக நம்மில் அனைவருக்கும் ஏதேனும் ஒரு வேலை இருந்து கொண்டு தான் இருக்கும் மரணிக்கும் வரை. சிலருக்கு பள்ளிக்கூடம், கல்லூரி, இன்னும் சிலருக்கு வேலைகள், சுய தொழில், மருத்துவம் பார்ப்பது என்று பலவிதமான வேலைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கத்தான் செய்யணும். யாரும் வேலை வெற்றி இல்லாதவர்கள் யாரும் கிடையாது இந்த உலகத்தில். மரணிக்கிற வரலையும் அது எல்லார்ட்டையும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ரமலானில் அமல் செய்ய ஏற்றார் போல நம்முடைய வேலை, படிப்புகளை ஆகியவற்றைகளை நாம் நமக்கு சார்ந்ததாக அதற்கு உகந்த வகையில் அமைத்து கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று இப்போதே திட்டமிட்டு சரி செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ரமலான் பற்றி இப்போதே அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். ரமலான் பல்லட்டில் என்னென்ன சரியான செயல்முறைகள் என்பதை இப்போவே அதற்கு முன்னாடியே அறிந்து கொண்டு அதுக்கு தயாராக இருக்கணும். ரமலான் மாதத்தில் தான் நம்மில் பலருக்கு இதை செய்யலாமா கூடாதா, இது செய்ய அனுமதி உண்டா இல்லையா என்று நிறைய கேள்விகள் பலருக்கும் ஏற்படுகிறது. பலர் சகர் செய்யாமல் குளிப்பு கடமை ஆகிவிட்டது, இப்போது எப்படி நோன்பு வைப்பது என்று சகர் நேரத்தில் ஒவ்வொரு நபருக்கும் ஃபோன் செய்து கொண்டு இருப்பார்கள். அதிகமான ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் கேள்வி கேட்டு அதில் விளக்கம் பெற்று இவர்கள் தங்களுக்கு அதை அமல்படுத்துவதற்குள்ளால ரமலானே முடிஞ்சு போயிடும். அதனால் அதற்கு முன்னாலேயே அனைத்தையும் சரி பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சந்தேகம் நம்மில் ஒவ்வொரு நபருக்கும் எழ வைப்பான் சைத்தான். எனவே ரமலான் வரும் முன்னரே அதை பற்றி இயன்ற அளவுக்கு அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். ரமலான் சார்ந்த நூல்கள் வாசிப்பது, பயான்கள் கேட்பது, அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களை பின்பற்றும் ஆலிம்களை கேட்பது என்று ஏதேனும் ஒரு வழியில் முன்னதாகவே நாம் அறிந்து கொண்டு தெளிவாக அதில் உறுதியாக நாம்
இருக்க வேண்டும். இதெல்லாம் ரமலான் வருவதற்கு முன்னால் இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கின்றன. அதற்கு முன்னால் இவைகளை எல்லாம் நீங்கள் சரிபார்த்து சரியாக புரிந்து கொண்டு ரெடியாக அமர்ந்து இருக்க வேண்டும். அந்த அற்புதமான புனிதமான ரமலானை நாம் வரவேற்க 4 மன இச்சைகளை வீழ்த்தி விட வேண்டும். மனசு அது எதுன்னு கடந்து அலையும், ஆசைப்படும், அவைகளை முழுமையாக வீழ்த்தி விட வேண்டும். ரமலான் உடலுக்கு மட்டுமல்ல, உள்ளத்தை சீர் செய்யவும் ஏற்ற ஒரு மாதமாகவும் அமைந்திருக்கிறது. இவ்வளவு காலம் உள்ளம் பல தீய செயல்களை தூண்டி அதை செய்ய வைத்தது. பல தவறான எண்ணங்களை உள்ளத்தில் வரவழைத்தது. நம்மை நிறைய பாவங்கள் செய்ய வழிகாட்டி உள்ளது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த ரமலான் மாதம் நம் முன் வர இருக்கின்றது. உள்ளத்திற்கு எதிராக நாம் யுத்தம் செய்து அதை அல்லாஹ்விடம் பணிய செய்ய வேண்டும். உள்ளம் அசுத்தமாக இருந்தால் அதை நல்ல அமல்கள் மூலம் சுத்தம் செய்து விடலாம். உள்ளத்தில் அதிகம் நல்ல செயல்கள் சென்றால் எளிதாக உள்ளம் தூய்மையாகிவிடும். உள்ளம் தூய்மையாகிவிட்டால் நம்மை இறைவன் பக்கம் செல்ல உள்ளமும் உறுதுணையாக இருக்கும். இந்த ரமலானில் மட்டும் நாம் நம்முடைய உள்ளத்தை எதிர்த்து அடக்கிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதன் பின்பு அதை எதிர்ப்பது மிகவும் எளிதான ஒரு காரியமாக நம் அனைவருக்கும் ஆகிவிடும். எனவே இந்த ரமலான் மாதத்தை வீணாக்கி விட வேண்டாம் என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து, ரமலான் தர்மத்தின் மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நல்லதை வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வாரி வழங்குபவராக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் தம்மை சந்திக்கும் போது மலை காற்றை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வழங்குவார்கள். இது புகாரில் 1902வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. தர்மம் என்றாலே செல்வத்தை பிறருக்கு கொடுப்பது மட்டும் அல்ல, மாறாக நம்மிடம் உள்ள நல்ல விஷயங்களையும் தர்மம் செய்ய வேண்டும். நபி அவர்களைப் போல எந்த விதத்திலாவது மனித குலம் நம்மை கொண்டு பலனடைய வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகள் உருவாகுவதற்கு இந்த ரமலானை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 6வதாக, அல் குர்ஆன் அதிகமாக ஓத ஆரம்பம் செய்ய வேண்டும். ஓதுறதுன்னு சொல்லி தவறாக பல பேர் விளங்கிக்கிறாங்க. ஓதுறதுன்னா என்ன, அரபில் ஓதக்கூடியது தான் ரெண்டு விளங்கிட்டு இருக்காங்க. இல்லை, தமிழில் படிக்கிறதும் ஓதுறது தான். சரியா? அதனால் நீங்கள் அரபில் ஓதுவதற்கு அதிகமான மக்கள் முன் வருவீர்கள். அதில் தவறு இல்லை, நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அரபில் ஓதுனால் அதனுடைய தமிழ் அர்த்தங்கள் பொருள் உங்களுக்கு விளங்கும் என்றால் அரபில் ஓதுங்க. இல்லை, எழுத்து கூட்டி ஒன்லி அரபை படிக்கத்தான் தெரியும், அதோடைய அர்த்தம் எதுவும் விளங்காது என்றால் 99% நபர்களுக்கு அர்த்தம் விளங்காது, அதை சும்மா ஓதிக்கிட்டு இருக்கிறது அதில் ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு ஊட்டப்பட்டு விட்டது. அதனால் ஒன்று கூட நமக்கு விளங்கலைன்னா அதில் என்ன ஃபாய்தா இருக்குது? அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கிறீர்களோ அல்லது ஓதுகிறீர்களோ, அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்ன கட்டளை இருக்குது அப்படிங்கிறத விளங்கணுமா இல்லையா? அப்படி விளங்கக்கூடிய விதத்தில் எது உங்களுக்கு இருக்குமோ அதை செய்யுங்க. அதன் மூலம்தான் அதிக நன்மைகள் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, அரபில் ஓதுனா தான் உங்களுக்கு நன்மை, தமிழில் ஓதுனா நன்மை இல்லைன்னு. அறியாத மூடர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய வேதம் இதுதான் என்று அறுதியிட்டு உறுதியான பிறகு அதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ அரபில் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை தான் நமக்கு தமிழில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை படிக்கும்போது தான் அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கிறது நமக்கு விளங்கும். முன்னால் வாழ்ந்த அனைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அனைத்து நபிமார்களுடைய அவங்களுடைய கவுமுகள் எல்லாம் வாழ்ந்த அனைத்து விஷயங்களையும் பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னால் விளங்கும்? அவங்க அரபு பாஷையை தவிர வேறு பாஷை தெரியாது. அதனால் இந்த அரபு பாஷையில் உமக்கு அருளி இருக்கிறோன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஏற்கனவே நடந்த விஷயங்கள் அனைத்தும் அரபா இல்லை. மக்காவில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹாஜரா அவர்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் கொண்டு போய் மக்காவில் விட்டுட்டு வந்த பிறகு துர்கம்ங்கிற ஒரு
யமனைச் சேர்ந்த ஒரு சிறு குழு ஒன்று அங்கே வருகை தருது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவுக்கு கிணங்க அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பாக கொஞ்சம் மனிதர்களை அங்கே சேரு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் அந்த துருகம் குலத்தைச் சேர்ந்தவர்கள், அரபு பேசக்கூடியவர்கள், யமன் நாட்டைச் சேர்ந்தவர்கள், அங்கேருந்து வந்து இங்கே குடியேறி அங்கே அரபு அதுக்கப்புறம் தான் உருவாகுது. சரியா? இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த ரமலானில் அதிகமாக நீங்கள் ஓத வேண்டியது, படிக்க வேண்டியது, உங்களுக்கு தெரியணும் ஒவ்வொரு வசனமும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நமக்கு சொன்னால் அடிக்கடி நம்ம பழக்கப்பட்டது. அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையவன், அல்லாவின் திருப்பெயரால் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள், வார்த்தைகள் தெரியுமா? எப்படி ஓதினால், எதை ஓதினால் உங்களுக்கு விளங்குமோ அதை செய்யுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு பயன் தரும். அதிலேருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும், அதை நீங்கள் அமல்படுத்த முடியும், பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும். இதில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா அதிகமாக அல் குர்ஆனோட நம்மளை தொடர்புபடுத்தி கொள்வதுக்கு முயற்சி பண்ணுவோம். அல் குர்ஆனில் தான் இன்மை மறுமைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ்வை நேசிக்கும் ஒவ்வொரு அடியானும் குர்ஆனை ஓதுவதையும் அல்லது ஓதுவதை கேட்பதிலும் இன்பம் காண்பார்கள். ரமலான் மாதம் எத்தகையதென்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பக்ராவில் 185வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் தெரியுமா? எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்துவிட்டு தெளிவாக அறிவிக்கக்கூடியதுமாக இருக்கின்ற இந்த அல் குர்ஆன் இறைக்கு அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், அந்த மாதத்தில் தான் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கணும். அதுக்காக தான் ரமலான் அந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரமலானையும் அல் குர்ஆனையும் பிரித்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிக நெருக்கமான உறவு அதில் இருக்குது. அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி ரமலானை சிறப்பித்திற்கான அல்லது ரமலானில் அல் குர்ஆனை இறக்கி சிறப்பிப்பதற்கான என்ற முடிவுக்கு வருவது ரொம்ப கஷ்டம்தான். ரமலான் வந்தால்தான் அல் குர்ஆனை கையில் எடுப்பேன் என்று இருக்காமல் இன்றிலிருந்தே அல் குர்ஆனை ஓத படிக்க ஆரம்பம் செய்ய வேண்டும். நாம் அல் குர்ஆனை ஓத வேண்டும், ஓதுவதை கேட்க வேண்டும், பிறருக்கு ஓத சொல்லி கொடுக்க வேண்டும். ஓத தெரியவில்லை என்றால் தெரிந்த மொழியில் அதாவது ஓத வேண்டும், அல்லது குறைந்தது பிறர் ஓதுவதையாவது படிப்பதையாவது செவிதாக்கி கேட்க வேண்டும். வயதானவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய தாய்மொழியில் திருமறை குர்ஆனை படிக்க சொல்லி அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாக உள்வாங்கி புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 7வதாக, இந்த ரமலான் மாதத்தில் வாய்ப்பு உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் உம்ரா செய்ய முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் செய்யப்படும் ஒரு உம்ரா என்னோடு ஹஜ்ஜி செய்ததற்கு நிகராக அமையும், அதற்குரிய நன்மைகள் அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புகாரில் 1863வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. நாம் தெரிந்தோ தெரியாமலோ உலக வாழ்க்கைக்கு எவ்வளவோ செலவு செய்கிறோம். என்றாவது ஹஜ்ஜி செய்ய வேண்டும் அல்லது உம்ரா செய்ய வேண்டும் என்று பணம் சேகரித்து உள்ளோமா, அல்லது அதற்கு ஏதாவது முயற்சி தான் செய்திருக்கிறோமா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அசை போட்டு பார்க்க வேண்டும். அதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் உம்ரா செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அல்லது நம்மிடம் பொருளாதாரம் அதிகம் இருந்தால் சாலிகான மார்க்க கடமைகளை பேணும் மக்களில் யாராவது நாம் ஹஜ்ஜி அல்லது உம்ரா செய்ய உதவி புரிய வேண்டும். 8வதாக, நன்மைகளை அதிகம் செய்ய முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு முறை ரமலான் வரும் பொழுதும் நன்மைகளை வாரி வழங்கும் மாதமாகவே அது வருகிறது. ஆனால் நம்மில் பலர் இதை அலட்சியமாகவே விட்டுவிடுகிறோம். ரமலான் காலத்தில் நோன்பு கஞ்சி வாங்குவோம், வடை சமுசா வாங்குவோம். நம்மிடம் போட்டி உள்ளது தவிர நம்மில் எத்தனை பேரிடம் அமல் செய்வதில் போட்டி உள்ளது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
தவறாக நினைக்க வேண்டாம். அனைத்து விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இதை செய்கிறோம். இது எல்லாருக்கும் பொறுத்து. ஒரு சிலருக்கு நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவுறுத்துகிறான். சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயம் 148வது வசனத்தில், ரமலான் மாதத்தில் பிறர் நோன்பு வைக்கவில்லை, அதாவது நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயம் 148வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் ரமலான் மாதத்தில் பிறர் நோன்பு வைக்கவில்லை, நாம் நோன்பு வைத்து உள்ளோம் என்று இருந்து விடாமல் அவர் அல் குர்ஆன் அதிகமாக ஓதுகிறார் என்பதை நாம் அறிந்தோமே. ஆனால் யா அல்லாஹ், அவரை விட நான் அதிகமாக ஓதுவதற்கும் படிப்பதற்கும் அதை விளங்கிக் கொள்வதற்கும் நபிலான தொழுகைகள், இரவில் தொழக்கூடிய தொழுகைகள் போன்ற உபரியான தொழுகை வணக்கங்கள் அனைத்திலும் நாம் அதிகமாக கவனம் செலுத்தி அதிலிருந்து நான் நன்மை பெற வேண்டும் என்பதை நம்ம அல்லாவிடமும் பிரார்த்தனையை முன்வைத்து அதற்கு தயாரான நிலையில் இருக்கணும். 9வதாக, விளம்பரப்படுத்த வேண்டாம். நம்மளுடைய அமல்கள் செயல்கள் எதையும் விளம்பரப்படுத்தி வீணாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்று பலரை நீங்கள் பார்க்கலாம், உண்ணுவது, உறங்குவது, உடுத்தும் ஆடை, குடும்பம் என அனைத்து விளம்பரம் செய்பவர்கள். இன்னும் சிலர் ரமலானில் சஹர் உணவு, இப்தார் உணவு, பெருநாள் ஆடை, தஹஜ்ஜுத் தொழுகை, அல் குர்ஆன் ஓதுவது என அனைத்தையும் புகைப்படம் எடுத்து ஸ்டேட்டஸாக தங்களுடைய சமூக வலைத்தளங்களை உலாவர செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு மக்கள் இந்த அருட்கொடைகள் கிடைக்கவில்லை, அல்லாஹ் அதை நமக்கு கொடுத்து உள்ளான். பல மக்களுக்கு, எவ்வளவோ மக்களுக்கு இந்த அருட்கொடைகள் அல்லாஹ் கிடைக்கல, அது நமக்கு கிடைக்க செஞ்சிருக்கான். அதற்கு நன்றி செலுத்தாமல் இது போன்ற விளம்பர நோக்கத்தில் செயல்பட்டு நமது அமல்களை வீணாக்கி விட வேண்டாம் என்றதையும் நாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நன்மை செய்ய, நம்மளுடைய நன்மை தீமை பதிவு செய்ய அல்லாஹ் மலக்குமார்களை நமக்கு நியமித்திருக்கும் பொழுது ஏன் இத்தனை ரக்காயத்து தொழுது உள்ளேன், இவ்வளவு ஆயத்து ஓதி உள்ளேன் என்று செய்த அமல்களை கூறி ஏன் பெருமை கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு விளம்பரம் செய்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யுங்கள். நாமும் நமது குடும்பமும் உண்டோம், நல்ல முறையில் நோன்பு வைத்தோம் என்று அதோடு நிறுத்தி கொள்ளாமல் நமது அண்டை வீட்டார், உறவுகள், மற்ற நண்பர்கள் வீட்டிலும் நோன்பு வைத்தார்களா, இல்லை ஏதேனும் பிரச்சனையா என்று அறிந்து கொள்வதற்கு நம்மாலான இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் செய்து இந்த ரமலானில் மிக தூய்மையான முறையில் நம்முடைய அமல்களை செய்து அதன் மூலம் நம்ம அல்லாஹ் வழங்க இருக்கின்ற அந்த இறையச்சத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் நாடினால் இன்னும் அடுத்த வருட ரமலான் வரை நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய பிரார்த்தனை செய்தவனாக இந்த ரமலானை எதிர்பார்த்து அனைவரும் வரவேற்று அதற்கு உரிய கடமைகளை உரிய முறையில் செய்ய நிலைத்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.